Okay, good morning students. Today class is screening for recombinants. Okay, what do you mean by screening of recombinant? Recombinants means nothing but the rDNA. Recombination DNA is there. Okay, screening, identification is there. This rDNA inserted into this any organism, you can find out it is a rDNA or otherwise without rDNA is there. You can choose, or otherwise you can identify this DNA in a suitable condition. That is known as screening for recombinants. So after the introduction of rDNA into a suitable host cell, it is essential to identify those cells which have received the rDNA molecule. This process is called screening. The rDNA is present in the host cell or otherwise not present in a host cell. You can identify that one. This process is called screening. ஓகே, அது ஆர்டிஎன்ஏ வந்து ஒரு செல்லுக்குள்ளே நுழைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கா இல்லையா, அது வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிஎன்ஏ ஸ்க்ரீனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ப்ளூ ஒயிட் காலனி ஆஃப் செலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ப்ளூ ஒயிட் காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையின் மூலமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறது பாரு. இட் இஸ் எ பவர்ஃபுல் மெத்தட் யூஸ் ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாமினன்ட் பிளாஸ்மேட். ரீகாமினன்ட் பிளாஸ்மேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அதில் வெண்மை காலனி இருக்கா, ப்ளூ காலனி இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இசட், தட் இஸ் அ ரிப்போர்ட்டர் ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் ஜீன், ஒரு வெக்டாருக்குள்ள. லேக் இசட் என்கோட்ஸ் த என்சைம் பீட்டா கேலக்டோசிடேஸ். It contains several recognition sites for restriction enzyme. So beta galactose enzyme வந்து lag Z encode பண்ணுது. ஸோ இதில் நம்பர் ரெகனைசேஷன் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட ரெகனைசேஷன் சைட்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நிறைய நொதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைப்பொருளாக கருதப்படுகிறது. ஓகே, இதில் பீட்டா கேலக்டோடேஸ் இது வந்து எதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய 5-bromo 4-chloro இண்டோயில் பிடி கேலக்டோ பைரனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணுது. ஸோ இன்சாலிபிள் இன் ப்ளூ கலர்டு ப்ராடக்ட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ எ ஃபாரின் ஜீன் இஸ் இன்சர்டட் இன்டு லேக் இசட், த ஜீன் இஸ் வில் பி இன்ஆக்டிவேட்டட். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லேக் இசட் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீன் வந்து இன்ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ தேர்ஃபார் நோ ப்ளூ கலர் வில் டெவலப். ப்ளூ கலர் வந்து அங்கே டெவலப் ஆகலை. ஒயிட் பிகாஸ் பீட்டா கேலக்டோடேஸ் இஸ் நாட் சிந்தசைஸ் டியூ டு இன்ஆக்டிவேஷன் ஆஃப் லேக் இசட். பீட்டா கேலக்டோடேஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உற்பத்தி ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் இசட் வந்து அது வந்து சரியாக ப்ரொடியூஸ் பண்ணல, இன்ஆக்டிவேட் செயல்படுத்தப்படவில்லை. அதனால் அது வந்து உருவாகவில்லை. தேர்ஃபார் த ஹோஸ்ட் செல் கண்டெய்னிங் ஆர்டிஎன்ஏ ஃப்ரம் ஒயிட் கலர்டு காலனிஸ். ஒயிட் கலர்டு காலனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் காணப்படுகிறது. அந்த ஆர்டிஎன்ஏல ஒயிட் கலர் காலனி காணப்படுது. த மீடியம் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ் கால், whereas the other cells containing non-recombinant DNA will develop into the blue color colonies. அந்த ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயிட் காலனி இருக்குது. அது ரீகாமினன்ட் டிஎன்ஏ இல்லாத இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் காலனிஸ் வந்து இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் கலர் த ரீகாமினன்ட் கேன் பி செலக்டட். ஸோ இன் திஸ் வே அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த இடத்துல ஆர்டிஎன்ஏ இருக்கோ அந்த இடத்துல ஒயிட் கலர் காலனி இருக்குது. எந்த இடத்துல அந்த ஆர்டிஎன்ஏ இல்லையோ அந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் காலனி இருக்குது. இந்த ஒரு டெக்னிக்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ப்ளூ ஒயிட் காலனி டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு another one. The plasmid vector designed for blue white screening, blue white colony and selection method. So this is a diagram. The next we pass on to antibiotic resistance marker. Some of the antibiotic resistance markers are there. These are produces a protein that provides cells with the resistance to an antibiotic. Bacteria with transfer from DNA can be identified by growing on a medium containing an antibiotic. So some of the recombinants will grow on this medium as they contain genes encoding resistance to antibiotics such as ampicillin, chloroambinicol, tetracycline, kanamycin. These are an example for these antibiotic resistance markers. Okay, next we go for your replica plating techniques. Here there is techniques mostly used for the
culture of or otherwise colonies growing on a culture plate is copied. A sterile filter plate is pressed against the culture plate and then lifted. Then the filter is pressed against the second sterile culture plate. This results in a new plate being infected with the cell in the same relative position as the colonies in the original plate. So the medium is mostly used in a second plate, will differ from the first plate. So these antibiotics are without the growth factor. Without their growth factor, in this way transfer cells can be selected. There is a replica plate plating techniques are mostly used in first plate, second plate. Then you can press the plate also. This is the way you got to find out these replica plating techniques. Next we pass on to another one. Molecular techniques, isolation of genetic material and gel electrophoresis. Here there is a agarose gel electrophoresis mostly used for this condition. Electrophoresis is separating techniques used to separate different biomolecules with positive and negative charges. Principles: applying electricity, the molecules migrate according to the type of charges they have. The electrical charges on different molecules are variable. So positive ions, cations, will move towards the negative. Then negative charged anions will move towards the positive anode. Here there is a purification. Agarose gel electrophoresis mostly used for purification of specific DNA fragments. Agarose is convenient for separating DNA fragments for ranging in size. There is 100 to 20,000 base pairs. Polyacrylamide is mostly used for this small purification of smaller DNA fragments. The gel is complex network of polymeric molecules. DNA molecules negatively charged molecules. Okay, what is the uses? What is the uses of agarose gel electrophoresis or advantages? Advantages of agarose gel electrophoresis is DNA binds can be readily detected at high sensitivity. The bands of DNA in the gel are stained with the dye ethidium bromide, and the DNA can be detected as visible fluorescence illuminated in a UV light. Will give orange fluorescence which can be photographed. That is known as the agarose gel electrophoresis. So you can see this diagram also. This reddish or rose in color is known as the DNA band. Nucleic acid hybridization blotting techniques also used for this analytical tools for this specific identification and describe the DNA RNA fragments from larger number of molecules. Blotting refers to the process of immobilization of sample nucleic acids or solid support. Here types of blotting techniques. There are three types of blotting techniques: southern blotting, northern blotting, western blotting. What do you mean by southern blotting? Transfer of DNA from agarose gel to nitrocellulose membrane. That is known as the southern. Then northern, the transfer of RNA to nitrocellulose membrane. Then western, electrophoretic transfer of proteins to nitrocellulose membrane. That is known as the western blotting. There are three types of western blotting is there. Then southern blotting techniques: DNA transfer of denatured DNA from agarose gel to nitrocellulose blotting or filter paper technique was introduced by Southern 1975. This technique is mostly called as southern blotting technique. Steps. What are the steps mostly involved? Here there is agarose gel to nitrocellulose filter paper is achieved by capillary action. Then buffers sodium saline citrate SSC is used for this. DNA is highly soluble. It can be drawn up through the gel into the nitrocellulose membrane. Then the process single stranded DNA becomes trapped into membrane matrix. The DNA is hybridized with the nucleic acids and can be detected by autoradiography. Then autoradiography, the techniques that capture the image formed in a photographic emulsion due to emission of light or radioactivity from a labeled component placed together with the unexposed film. That is the autoradiography. Okay, this is the techniques mostly used in southern blotting. Okay, next class we will see the northern
blotting. Thank you, students.